வணக்கம் தலைவா, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்துருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அப்படி ஒரு நல்ல ஒரு ஜாப்க்கான அப்டேட் தான் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, கஸ்டமர் சர்வீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகிரியை தமிழ் பேசக்கூடிய ஆட்களை தேர்வு செய்யறாங்க. இன்கேஸ் உங்களுக்கு தமிழ் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அந்த மொழி வந்து தெரியுது அப்படின்னா நீங்க தாராளமா இந்த வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்க தாராளமா யூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ மெயினா இந்த வேலைகளுக்கு 12th வந்து பாஸ் பண்ணிருக்கணும். ஸோ இதுக்கான ஆரம்ப சம்பளம் 12,000 ரூபாயில இருந்து 24,000 ரூபாய் வரைக்கும் அப்ராக்சிமேட்லி உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். நபார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசாங்க துறையில தந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நல்ல வேலை வாய்ப்புகள் தான். இந்த வேலை வாய்ப்புகளுக்கான ஜாப் லொகேஷன் நம்ம தமிழ்நாடு தான். ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த வேலைகளை நீங்க வந்து பண்ணிக்கலாம். மெயினா உங்களுக்கு இருக்கக்கூடிய மெயினான விஷயம் கஸ்டமர் சர்வீஸ் ஆஃபீஸர் அப்படின்றனால இந்த வேலைகளுக்கு தமிழ் அப்படின்றது மிக மிக முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். பிளஸ் அது போக வந்து பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ், பேசிக்கான டேட்டா என்ட்ரி நாலேஜ் இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். இதை தாண்டி இந்த வேலைகளுக்கு நீங்க எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்றதமே சொல்லித்தரேன். ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கான ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. இந்த வேலைகளுக்கு அரசாங்கம் எந்த விதமான கட்டணமும் நிர்ணயிக்கல. நீங்க இலவசமாவே இந்த ஜாபுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் கொடுத்துருக்கேன். நம்ம அஃபிஷியல் சைட் தான், அதுல இருந்து நீங்க தாராளமா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதமே சொல்லித்தரேன். நம்ம அஃபிஷியல் சைட்டுக்குள்ளேயுமே வாங்க, வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் சைட்டோட லிங்க், இந்த வேலைகளோட லிங்க் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். நபார்ட் எல்லா பேருக்குமே தெரியும். ஸோ இந்த ஒரு நேஷனல் பேங்க் மூலியமா அக்ரிகல்ச்சர் பேங்க் சொல்லுவோம், அதுலேயே வந்து நாப்ஃபின்ஸ், அதாவது வந்து நபார்டோட ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேங்க்குமே இருக்கு. இப்போ இங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கஸ்டமர் சர்வீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை வாய்ப்புகளில் 12th இல்லை அதுக்கு மேலே ஏதோ ஒரு டிகிரி முடிச்ச எல்லா பேருமே இந்த ஜாப் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ கீழ அப்படியே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்து வெச்சுக்கோமே, இந்த வேலைகளுக்கான அபிஷியல் டீடைல் வந்திருக்கு. இதுல வந்து நபார்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் லிமிடெட்ல வந்து நமக்கு விட்டிருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் தான் ஃபர்ஸ்ட் ஒன். அதே மாதிரிக்கே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமர் சர்வீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகிரியில நமக்கு கேட்டிருக்காங்க. மெயினா நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் பேசக்கூடிய ஆட்களா இருக்கணும். அப்படி தமிழ் பேச தெரிஞ்ச ஆட்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்க வந்து எலிஜிபிள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். பேசிக்கா 12th வந்து பாஸ் பண்ணி என்ன டிகிரி முடிச்சாலும் பரவாயில்ல, 18ல இருந்து 33 வயசுக்குள்ள இருக்கணும். 12,000 ரூபாயில இருந்து 24,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் அப்படின்றது இருக்கு. ஒரு ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்க அப்படின்னாலும் தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஷார்ட் லிஸ்ட் பிளஸ் வந்து பர்சனல் இன்டர்வியூ, இந்த ரெண்டு கேட்டகரியில தான் வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்யறாங்க. எந்த விதமான ஃபீஸுமே கிடையவே கிடையாது. ஓகே, சோ இந்த நபார்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் லிமிடெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க டீடைல்ஸ் எல்லாமே, எப்படி நீங்க விண்ணப்பிக்கணும், இதுக்கான அதர் டீடைல்ஸ் வந்து என்ன, சேலரி வந்து 12,000 இருந்து 24,000 ரூபாய் வரைக்கும் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 12th to எனி டிகிரி வரைக்கும் முடிச்சவங்க, ஏஜ் லிமிட் 17ல இருந்து 33 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்க. யார் யாரெல்லாம் இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா மெயினா ஒரு 12th பாஸ் பண்ணக்கூடிய கேட்டகிரிஸா இருந்தாலும், டிகிரியோ இல்ல ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஆனா யாரா இருந்தாலும் தமிழ் ஸ்பீக்கிங் கேண்டிடேட்ஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான முன்னுரிமை அப்படின்றது இந்த வேலைகள்ல நிறைய இருக்கும். ஸோ கேண்டிடேட்ஸ் willing to travel assigned areas, நாங்க அசைன் பண்ணக்கூடிய ஏரியாஸுக்கு நீங்க டிராவல் பண்ற மாதிரி சில நேரங்கள்ல இருக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க தாராளமா இந்த ஜாபுக்கு வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். உங்களுக்கான சேலரி அப்படின்றது எல்லாமே தரப்படும். ஓகே, சோ இந்த வேலைகளுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் வந்து என்ன, அப்ளை பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் எப்படி ப்ரோ நம்மள வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன், நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எந்த ஒரு தப்புமே இல்லாம ஆன்லைன்ல கரெக்டா அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் கேண்டிடேட்டை வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணீங்களோ அது வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு மட்டும், ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்களுக்கு மட்டும் பர்சனல் இன்டர்வியூ அப்படின்றது இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களோட தமிழோட இன்ட்ராக்ஷன், கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து எப்படி இருக்கு, ஸோ ஒரு கஸ்டமர் கிட்ட இன்ட்ராக்ஷன் நீங்கள் என்ன மாதிரி வந்து பண்ணுறீங்க, இந்த மாதிரி சில கான்ஃபிடென்ட்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்ப்பாங்க. அந்த இன்டர்வியூ அப்படின்றது நடக்கும். அதில் நீங்கள் கரெக்டாக பிளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைனல் செலக்ஷன்ஸில் உங்கள் பேர் வந்து வந்துடும். ஸோ இதுதான் வந்து இதுக்கான அஃபிஷியல் டீடைல். ஸோ பேசிக்கான டீடைல்ஸ் வந்து இதெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வரைக்கும் எந்த கம்யூனிட்டி கேட்டகரியா இருந்தாலும் உங்களுக்கு ஃபீஸ் அப்படின்றது கிடையவே கிடையாது அப்படின்றமே அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. இது எல்லாத்தையும் நீங்க வந்து பாத்துக்கோ. ஓகே, சோ கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான டீடைல்ஸ் வந்திருக்கு. ஆகஸ்ட் 20 தாங்க அந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி. அதே மணிக்கே 10th 12th உங்களோட சிக்னேச்சர் பண்ணக்கூடிய ஸ்கேன்டு காப்பீஸ், அதுக்கப்புறம் ஆதார் கார்டு பிளஸ் வந்து அட்ரஸ் ப்ரூஃப், உங்களோட ரெஸ்யூம், ஆக்டிவ் மொபைல் நம்பர், ஜிமெயில் ஐடி இதெல்லாம் வந்து கரெக்டா வச்சுக்கோங்க அப்ளை பண்றதுக்கு. இதெல்லாம் இருந்தாதான் நீங்க வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். ஓகே, சோ கீழ அப்படியே ஸ்க்ரோல்
பண்ணிட்டு வந்து வச்சுக்கோமே, நம்ம அஃபிஷியல் சைட்லேயே உங்களுக்கு எல்லா டீட்டெயில் பார்த்து எல்லா டீட்டெயிலுமே போட்டிருப்போம். அதே மாதிரிக்கே இந்த மாதிரி அப்ளை லிங்க் டேபிள் அப்படின்றதுமே உங்களுக்கு வந்து வரும். ஓகே, ஸோ இந்த டேபிள் மூலியமாக தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்க போறீங்க. இங்கே உங்களுக்கான லிங்க் வந்து நான் கிளிக்கர் கொடுத்துருக்கேன்ல, எஸ், இந்த லிங்கை நீங்கள் வந்து தொட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் அப்படின்றது வருங்க. ஸோ இதில் வந்து கீழே அப்படி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தனா லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஆர்டிக்கலுக்கு கீழே உங்களுக்கு வந்து கிளிக்கர் அப்படின்றது தெரியுது பார்த்தீங்களா? எஸ், இந்த கிளிக்கர் அப்படின்றத டச் பண்ணீங்கன்னா யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்ற மணி வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து 14 13 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடங்கள்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் வந்து உங்களுக்கு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து ஆகும். ஸோ அந்த கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுமே இப்போ எனக்கு முடிஞ்சிருச்சு. நான் லைட்டாக மேலே ஸ்க்ரோல் பண்ணுறேன். அகைன் எனக்கு கிளிக்கர் தெரியுது பார்த்தீங்களா? எஸ், இப்போ நான் அதை வந்து டச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட் பேஜ் நபார்டோட அஃபிஷியல் கரியர் பேஜ் வந்து டேரெக்டாக வந்துருச்சு. ஸோ இப்போ இதில் வந்து கஸ்டமர் சர்வீஸ் ஆஃபீஸர், ஃபீல்டு ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். இதில் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்க போறீங்க. இதில் ஃபர்ஸ்ட் உங்களோட நேம் வந்து கொடுங்க, லாஸ்ட் நேம் கொடுங்க, ஜிமெயில் ஐடி, மொபைல் நம்பர், உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ். ஓகேங்களா, அதை மறக்காம கொடுத்துருங்க. ஸோ பேன் கார்டு நம்பர் கட்டாயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கட்டாயங்க பேன் கார்டு நம்பர் கட்டாயமா கொடுத்தே ஆகணும். டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி கூட மஸ்ட் கிடையாது. பட் பேன் கார்டு அப்படின்றது ரொம்ப கட்டாயமா கேட்டிருக்காங்க. ஸோ அதனால பேன் கார்டு கட்டாயமா கொடுத்துருங்க. ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் நீங்க வந்து என்ன முடிச்சிருங்க, +2ல இருந்து அதுக்கு மேல ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, கொடுத்துக்கோங்க. லாங்குவேஜ் இங்க தான் மெயினான விஷயங்கள். ஸோ இப்போ நமக்கு தேவை வந்து பாத்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் தமிழ், நமக்கு நல்லா எழுத பேச தெரியும். ஸோ ஸ்பீக்கிங் ரீடிங் இருக்குல்ல, அது எல்லாமே ஆல் அப்படின்றது இருக்கு. ஸோ அதில் வந்து நீங்க வந்து தாராளமா நீங்க வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் செகண்டரியா வேற இப்போ தமிழ் போக வேற என்ன லாங்குவேஜ் தெரியும் கேட்கறாங்க. ஸோ உங்களுக்கு அது போக என்னென்ன லாங்குவேஜ் தெரியுமோ ஒரு 2 லாங்குவேஜ் செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு வேலை இருக்கு அப்படின்னா மட்டும் கொடுங்க, இல்லைன்னா 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நீங்க எதுவும் வேலை பார்த்துட்டீங்கன்னு கேட்பாங்க. மேக்ஸிமம் இல்லைனா இருக்கும், நோம் சொல்லி கொடுத்துருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கொடுங்க, இல்லைன்னா நோம் சொல்லி கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு வேலை நீங்க கரண்டா இங்கே வேலை பார்க்குறீங்க அப்படின்னா மட்டும் தான் கரண்ட் சிடிசி கொடுக்கணும், இல்லைன்னா நீங்க 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டிக் பாக்ஸ் வந்து டிக் கொடுத்துட்டு ஃபைனலா இங்க சப்மிட் அப்படின்றது இருக்கும். ஸோ அதை சப்மிட் அப்படின்றது கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க. ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீடைல். இது சம்பந்தப்பட்ட நோட்டிபிகேஷன், அப்ளிகேஷன் டீடைல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ டச் பண்ணி நீங்க தாராளமா அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னாலுமே நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஸோ இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸ்ல வந்து பார்க்குறேன். சேனல்ல வந்து நிறைய ஜாப்ஸ் அப்படின்ற அப்டேட் கொடுத்துருக்கோம். ஏன்னா நேத்து கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட அண்ணன் வந்து சிஎம் ஆனதுக்கப்புறம் நிறைய ஜாப்ஸ் வந்து விட்டுருந்தாங்க. அதுல ரொம்ப மிக முக்கியமா நேற்று வந்து பெண்களோட சிறப்பு ஆஃபீஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வேலைகள் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், பர்சனல் கிளர்க், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்களோட சிறப்பு துறையில வந்து வேலை விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆவின்ல இருந்து 1213 ரெக்யூர்மெண்ட், இந்தியன் ஆயில் ஆஃபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2000க்கும் மேற்பட்ட டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் இப்படின்னு சொல்லக்கூடிய அது வந்து அரசு நிறுவனம், பிரைவேட் நிறுவனம் எதா இருந்தாலுமே உங்களுக்கு நிறைய அப்டேஷன் வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ரீசெண்டா பேன் கார்டு மூலமா பிஎன் மோடியோட இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. மாசம் 9000 வரைக்கும் ஊக்கத்தொகைகள் வந்து வாங்கிக்கலாம். அதோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வீடியோலும் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அமேசான் மூலியமா வந்திருக்கக்கூடிய சேவை மைய பணியாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகள், டிஎன்பிசியோட மிகப்பெரிய அறிவிப்பான ரோடு இன்ஸ்பெக்டர், சர்வேயர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகள், நிறைய அப்டேட் அப்படின்றத நம்ம சேனல்ல டெய்லி கொடுத்துட்டே இருக்கும். இன்கேஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா இதெல்லாம் பாருங்க. ஏன்னா நேத்து மட்டுமே இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சூப்பரான நல்ல ஜாப் தான், பெண்களுக்குனே சிறப்பா வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் கொடுக்குறோம். நீங்க வந்து மறக்காம நமக்கு வந்து பண்ண வேண்டிய ஒரே விஷயம் மேலே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து வரும். இன்கேஸ் உங்களுக்கு வேற டவுட் இருக்கு அப்படின்னாலுமே நீங்க வந்து கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. அது சம்பந்தமா டீடைல்ஸ்க்குமே நம்ம வந்து ரிப்ளை வந்து பண்ணிடுவோம். எல்லா ஜாப்ஸும் போட்டிருக்கோம், மறக்காம பார்க்கறது மட்டும் இல்லாம அப்ளை பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வேலைகள் இருக்குல்ல, அதையுமே பார்க்கலாம். ரொம்ப மிக முக்கியமான வேலை தான் பிரைவேட் செக்டார்ல. வாங்க வீடியோக்குள்ள போலாம்.